நம்மள நிறைய பேருக்கு மீன்கள்னா பிடிக்கும். அது பார்க்கறதுக்கா இருக்கலாம், இல்ல வளர்த்துறதுக்கா இருக்கலாம், ஈவன் சாப்பிடுறதுக்கா கூட இருக்கலாம். அதுலயும் வளர்த்துறதுனா நமக்கு ஃபர்ஸ்ட் டக்குன்னு ஞாபகம் வர்றது இந்த கோல்டு ஃபிஷ்ஷா தான் இருக்கும். அண்ட் அந்த கோல்டு ஃபிஷ்ஷை பத்தின 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2வது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ அதை லாஸ்ட்ல சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு மெமரி ஸ்பேன் ரொம்பவே கம்மி. வெறும் 3ல இருந்து 5 செகண்ட் வரைக்கும் தான் அதனால விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மை கிடையாது, இதுவும் ஒரு மித்து தான். கோல்டு ஃபிஷ்ஷஸுக்கு வார கணக்குல இருந்து மாச கணக்கு வரைக்கும் கூட விஷயங்கள் ஞாபகம் இருக்குமா. நம்ம வீட்டில் வளர்க்குற மற்ற வளர்ப்பு பிராணிகளான நாய், பூனை மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷையும் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோல்டு ஃபிஷ்ஷஸ்னால மேஸ் கிளியர் பண்ண முடியும், கலர்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும், அப்புறம் சாப்பாடு போடுற டைம் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுக்க முடியுமா. இதை ப்ரூவ் பண்றதுக்காக பிளைமவுத் யூனிவர்சிட்டியை சேர்ந்த சில ஆராய்ச்சியாளர்கள் சவுண்டை வச்சு சாப்பாடு கொடுக்கறத இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்டா சாப்பாடு போட போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை வார கணக்கில் வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருந்திருக்கு. கடைசியில பார்த்தா கோல்டு ஃபிஷ்ஷுக்கு என்னோட ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் போல. அண்ட் 2வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை லாஸ்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அந்த 2வது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாரி கைஸ் மறந்துருச்சு,